தேர்தலில் வெற்றி பெற்ற 2.5 மாதங்களுக்கு பிறகு அமெரிக்காவின் 47வது அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றுள்ளார். தலைநகர் வாஷிங்டனில் உள்ள கேபிட்டல் எனப்படும் நாடாளுமன்ற கட்டடத்தின் உள்ளரங்கில் அவர் பதவி உறுதிமொழி எடுத்துக்கொண்டார். முன்னதாக துணை அதிபராக ஜே.டி. வான்ஸ் பதவியேற்றார். இந்திய வம்சாவளியான அவரின் மனைவி உஷா பைபிளை கையில் பிடித்துக் கொள்ள அதனை தொட்டவாறே வான்ஸ் பதவி உறுதிமொழி எடுத்துக்கொண்டார். வழக்கமாக பதவியேற்பு அக்கட்டிடத்தின் வெளிமுற்றத்தில் தான் நடைபெறும். ஆனால் அமெரிக்காவில் கடும் குளிர் மற்றும் பனிப்பொழிவு நிகழ்வதால் 40 ஆண்டுகளுக்கு பிறகு அதிபர் பதவியேற்பு உள்ளரங்கில் நடைபெற்றது. Please raise your right hand and repeat after me. I, Donald John Trump, do solemnly swear. I, Donald John Trump, do solemnly swear. That I will faithfully execute. That I will faithfully execute. The office of President of the United States. The office of President of the United States. And will, to the best of my ability. And will, to the best of my ability. Preserve, protect, and defend. Preserve, protect, and defend. The Constitution of the United States. The Constitution of the United States. So help me God. So help me God. Congratulations, Mr. President. பதவி விலகிச் செல்லும் அதிபர் ஜோ பைடன், துணை அதிபர் கமலா ஹாரிஸ், முன்னாள் அதிபர்கள் பராக் ஒபாமா, ஜார்ஜ் புஷ், பில் கிளின்டன் உள்ளிட்டவர்களும் அதில் பங்கேற்றனர். உலக மகா கோடீஸ்வரர் ஈலான் மாஸ்க், ஃபேஸ்புக் நிறுவனர் மார்க் ஜக்கர்பர்க், கூகுள் நிறுவனத்தின் சுந்தர் பிச்சை உள்ளிட்டோரும் அழைக்கப்பட்டிருந்தனர். பதவியேற்புக்கு பிறகு நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய ட்ரம்ப் தனது ஆட்சியின் கீழ் அமெரிக்காவின் பொற்காலம் திரும்பும் என சூளுரைத்தார். நவம்பர் 5 அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சியின் கமலா ஹாரிஸை தோற்கடித்து ட்ரம்ப் 2வது முறையாக வெள்ளை மாளிகைக்குள் நுழைந்துள்ளார்.